Hello students, next summary of chapter 8 பார்க்க போறோம். So, chapter 8ல exercise number 8.1, 8.2, 8.3, 8.4. So இந்த 4 exerciseம் நம்ம பார்த்திருந்தோம். 4 exercise வீடியோஸும் playlistல இருக்கும் பார்த்துக்குங்க. 4 exerciseல உள்ள important formulas இந்த வீடியோல பார்க்க போறோம். So first exercise number 8.1 என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 8.1 தான் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெண்ட்ரி. இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது அப்படின்னா இங்கே ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினால ட்ரையாங்கிள் ஏபிசியை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. ஆங்கிள் ஏயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஆங்கிள் சியும் எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. எப்போதுமே இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்து ஹைபாட்டினியூஸ் சைடு. டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு ஆர் பெர்பெண்டிகுலர். டீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு ஆர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் டோட்டலாக 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டா ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் ஈஸியாக நீங்கள் மக்கப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஓ ஏ ஓ டிவைடட் பை ஹச் ஹச் ஏ. இது வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஆரஞ்ச் ஆப்பிள் ஆரஞ்ச் டிவைடட் பை ஹனி ஹனி ஆப்பிள். ஓனா வந்துட்டு ஆப்போசிட் சைடு, ஏனா அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஓனா ஆப்போசிட் சைடு. ஹச்னா ஹைபாட்டினியூஸ் சைடு, இதுவும் ஹச்னா ஹைபாட்டினியூஸ் சைடு, ஏனா அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இப்போ இந்த ஓ பை ஹெச்னா வந்துட்டு என்னென்னா இதுதான் சைன் டீட்டா. ஓ பை ஹெச் சைன் டீட்டா. ஏ பை ஹெச் வந்து காஸ் டீட்டா அண்ட் ஓ பை ஏ வந்து டேன் டீட்டா. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஹச் பை ஓ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொசிக்கன் டீட்டா. ஹச் பை ஏ இது வந்து சீக்கன் டீட்டா. அப்புறம் ஏ பை ஓ இது வந்து காட் டீட்டா. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் இப்போ எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டா ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்ன பார்த்தோம், ஓ பை ஹெச். ஸோ ஓ பை ஹெச் போட்டுக்குங்க. ஓனா வந்து ஆப்போசிட் சைடு, ஹச்னா ஹைபாட்டினியூஸ் சைடு. ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு. இப்போ இங்கே டீட்டாக்கு ஆப்போசிட் வந்து ஏபி தான் இருக்குது. ஸோ ஏபி இங்கே போட்டுக்கணும். ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஏபி டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. ஹைபாட்டினியூஸ் சைடுனா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஹைபாட்டினியூஸ் சைடு. ஸோ ஏசி தான் இங்கே ஹைபாட்டினியூஸ் சைடு. ஸோ இங்கே ஏசி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டா ஃபார்முலா வந்து இங்கே பாருங்கள், ஏ டிவைடட் பை ஹெச். ஸோ ஏ பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஏனா வந்து adjacent side divided by ஹச்னா hypotenuse side. ஸோ adjacent sideனா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு adjacent side. ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது பிசி. ஸோ adjacent சைடுக்கு நேராக பிசி போட்டுக்குங்க. divided by hypotenuse side ஏசி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஏசி. ஸோ ஏசி தான் வந்துட்டு hypotenuse side. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி tan டீட்டா. tan டீட்டா ஈக்குவல் டு O by A. ஓனா ஆப்போசிட் சைட், ஏனா adjacent side.
ஸோ ஆப்போசிட் சைடு உங்களுக்கு தெரியும், டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு ஆப்போசிட் சைடு, ஸோ ஏபி. அட்ஜசன்ட் சைடுனா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு அட்ஜசன்ட் சைடு, ஸோ பிசி. ஸோ ஏபி பை பிசி தான் tan டீட்டா. ஸோ ஏபி பை பிசி. ஓகே, நெக்ஸ்ட் cosecant theta. Cosecant theta is the reciprocal of sin theta. So இதை வந்துட்டு 1 divided by sin theta னு எழுதிக்கலாம். ஸோ sin theta-வை reciprocal பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே வந்து O by H இருக்கு. அப்போ cosecant theta H by O. H divided by O. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்கு நீங்கள் பார்க்குறதுனாலும் இதிலே பார்த்துக்கலாம். ஏன் H by O வந்துட்டு cosecant theta, H by A வந்து secant theta, A by O வந்து cot theta. ஸோ ஃபஸ்ட்டு cosecant theta equal to H by O. ஸோ Hனா வந்துட்டு hypotenuse side வந்துட்டு AC and Oனா opposite side வந்து AB. cosecant theta. Next secant theta equal to 1 divided by cos theta. ஸோ காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் டீட்டா. இப்போ காஸ் டீட்டா வந்து ஏ பை ஹெச், இப்போ சீக்கன் டீட்டா வந்து ஹச் டிவைடட் பை ஏ. ஸோ அதான் இந்த இங்கேயும் எழுதியிருக்கோம், ஹச் டிவைடட் பை ஏ தான் சீக்கன் டீட்டா. இப்போ இங்கே ஹச் டிவைடட் பை ஏ போட்டுங்க. ஹச்னா ஹைபாட்டினியூஸ் சைடு, ஏனா அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஸோ ஹைபாட்டினியூஸ் சைடு வந்துட்டு ஏசி அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. Next cot theta equal to 1 divided by tan theta. So tan theta ஓட reciprocal தான் cot theta. So tan theta வந்து O by A இருக்கு. இதை reciprocal பண்ணோம் அப்படின்னா A by O. A by O. ஏனா adjacent side, Oனா opposite side. So adjacent side வந்து BC and opposite side வந்து AB. ஸோ இப்போ நம்ம சைன் டீட்டா ஃபார்முலா பார்த்தாச்சு. காஸ் டீட்டா அண்ட் டேன் டீட்டா, கொசிக்கன் டீட்டா, சீக்கன் டீட்டா, அப்புறம் காட் டீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த ட்ரிக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 6 ஃபார்முலாஸும் ஈஸியாக இருக்கும். OAO டிவைடட் பை HHA போட்டுக்குங்க. ஓனா ஆரஞ்ச் ஆப்பிள், ஆரஞ்ச் டிவைடட் பை ஹனி ஆப்பிள். இப்போ ஹனினா வந்து தேனும் ரெட் கலரில் தான் இருக்கும், ஆப்பிளும் ரெட் கலரில் தான் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஏக்கு பதில் ஓ போட்டிங்கன்னா ஃபுல்லாக தப்பாயிடும். ஓகே, ஸோ ஓனா ஆப்போசிட் சைடு, ஏனா அட்ஜசன்ட் சைடு, ஓனா ஆப்போசிட் சைடு, ஹைபாட்டினியூஸ் அட்ஜசன்ட். ஓ பை ஹெச்ங்கிறது சைன் டீட்டா, ஏ பை ஹெச்ங்கிறது காஸ் டீட்டா, ஓ பை ஏங்கிறது டேன் டீட்டா, அண்ட் ஹெச் பை ஓனா கொசிக்கன், ஹெச் பை ஏனா சீக்கண்ட், அண்ட் ஏ பை ஓனா காட். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். அது இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8.1ல் என்ன யூஸ் பண்ணுவோம்னா பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ டீட்டா வந்துட்டு ஆங்கிள் சியில் இருக்கு. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்து ஹைபாட்டினியூஸ் சைடு, அண்ட் டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஸோ பித்தகரஸ் தியரம் என்ன சொல்லணும்னா ஹைபாட்டினியூஸ் சைடு ஸ்கொயர், ஹைபாட்டினியூஸ் சைடு வந்துட்டு ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் அண்ட் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். ஸோ சம் ஆஃப் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் வந்துட்டு ஆப்போசிட் சைடு ஏபி. ஸோ ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி ஸ்கொயர். ஸோ இப்போ இதுலேருந்து ஏசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இந்த பக்கம் இருக்க ஸ்கொயரை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஏசி மட்டும் கால்குலேட் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸசைஸ் நம்பர் 8.1ல் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 8.2ல் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் 0, 30, 45, 60, 90. ஸோ எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த டேபிள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் பேஜில் இதை எழுதி வச்சுருங்க அந்த டேபிளை. ஸோ இந்த டேபிள் வந்துட்டு எப்படி மனப்பாடம் பண்ணலான்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைன் தீட்டா வேல்யூஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடுங்க. இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 வேல்யூஸ் மட்டும். ஸோ sin 0, 0, sin 30, 1/2, sin 45, 1/√2, sin 60, √3/2 and sin 90, 1. இந்த 5 வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. cos தீட்டா எப்படி எழுதுறீங்கன்னா, ஸோ sin தீட்டா வந்துட்டு 0லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் இப்படி எழுதிடுவீங்க. cos தீட்டா வந்து 1லேருந்து ஆரம்பித்து இப்படியே ரிவர்ஸ் வந்து 0ல் முடிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் 1ல் ஆரம்பிச்சிருப்பாங்க, இது அப்படியே போயிட்டு 0ல் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த √3/2 இங்கே வந்துடும், 1/√2 அப்படியே வந்துடும், 1/2 இங்கே வந்துடும், 0 கடைசி பேர். இப்படியே ரிவர்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து cos தீட்டா. நெக்ஸ்ட்டு tan தீட்டா எப்படி எழுதுறீங்கன்னா, tan தீட்டா ஃபார்முலா வந்து sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ tan தீட்டா ஃபார்முலா வந்து sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. அண்ட் cot தீட்டா ஃபார்முலா வந்து cos தீட்டா டிவைடட் பை sin தீட்டா. ஸோ இதுவும் எக்ஸசைஸ் நம்பர் 8.1 ஃபார்முலாஸோட சேர்த்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. அப்போ 0 டிவைடட் பை 1 வந்து 0. அதுக்கப்புறம் 1/2 டிவைடட் பை sin tan 30 பார்த்தீங்கன்னா tan 30 is equal to sin 30 divided by cos 30. Plus sin 30 பாருங்க 1/2 divided by cos 30 பாருங்க √3/2. So √3/2 is equal to 1/2 into இந்த 2 மேலே போயிடும், 2 divided by √3. ஸோ இது 2 கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 1/√3 கிடைக்கும். இப்போ tan 30 வந்து 1/√3. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே போட தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு இப்போ இது ரெண்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 டிவைடட் பை மேலே இருக்கிறது √3, அதே மாதிரி 1 டிவைடட் பை 1, 1, அதே மாதிரி √3 டிவைடட் பை 1, √3, 1 டிவைடட் பை 0, இன்ஃபினிட்டி. இப்போ tan தீட்டா இந்த மாதிரி போட்டுருங்க. கொசிகன் தீட்டா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 1 டிவைடட் பை sin தீட்டா. அப்படி இல்லைன்னா sin தீட்டாவை அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா அதுதான் கொசிகன் தீட்டா. இப்போ இங்கே 0 இருக்குது, இப்போ 1 டிவைடட் பை 0, இன்ஃபினிட்டி. இப்போ 1/2 இருக்குது, sin 30 வந்து 1/2. இப்போ கொசிகன் 30 வந்து 1/2 தலையில் போடுங்க, அப்போ 2/1 கிடைக்கும். இப்போ 2/1 2. இங்கே 1/√2 இருக்குது, நம்ம தலையில் போட்டிங்கன்னா √2. இங்கே √3/2, இப்போ இது தலையில் போட்டோம்னா 2/√3. நெக்ஸ்ட்டு 1/1, 1. சரி, அதே மாதிரி தான் சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 1/1, 1. √3/2 இருக்குது, இதை தலையில் போட்டோம்னா 2/√3. 1 டிவைட் பை √2 இருக்குது, இது தலையில் போட்டிங்கன்னா √2. 1 டிவைட் பை 2 இருக்குது, தலையில் போட்டிங்கன்னா 2. அப்புறம் 0 இருக்குது, இதை தலையில் போட்டோம் அப்படின்னா 1 டிவைட் பை 0, இன்ஃபினிட்டி. ஸோ 1 டிவைட் பை 0னா அது இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா. காட் தீட்டானா 1 டிவைட் பை tan தீட்டா. ஸோ 1 டிவைட் பை 0 வந்துட்டு இன்ஃபினிட்டி. 1 டிவைட் பை 3, √3 இருக்குது, தலையில் போட்டோம்னா √3, இங்கே கிடச்சி √3. ஸோ 1 இருக்குது, 1 டிவைட் பை 1, 1. இங்கே √3 மட்டும்தான் இருக்குது, ஸோ 1 டிவைட் பை √3 போட்டுக்கணும். இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது, ஸோ 1 டிவைட் பை இன்ஃபினிட்டி 0. ஸோ இது மாதிரி இந்த டேபிள்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 8.2க்கு இந்த கண்டிப்பாக இந்த டேபிள்ஸ் மனப்பாடம் முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 8.3 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இந்த 6 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் இப்போ 2 ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா 90 டிகிரி வந்துச்சுன்னா ஸோ அந்த 2 ஆங்கிளும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 60 + 30 90 வருது. ஸோ இந்த 60யும் 30யும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா sin of 90 - θ = cos θ, cos of 90 - θ = sin θ. ஸோ சைனும் காசும் ஒரு பேரு. secant of 90 - θ = cosecant θ, cosecant of 90 - θ = secant θ. secant cosecant ஒரு பேரு. நெக்ஸ்ட் cot of 90 - θ = tan θ,
tan of 90 minus theta equal to cot theta. காட்டும் டேனும் ஒரு பேர். ஸோ அந்த பேர் வந்துட்டு மறந்துடாமல் கரெக்டாக போட்டுங்க. பேர் மாறி போச்சு அப்படின்னா எல்லாமே தப்பாயிடும். சைன் காசு ஒரு பேர். நெக்ஸ்ட் சீக்கண்ட் கொசிக்கண்ட். இங்கேயும் எஸ்இசி வருது, இங்கேயும் எஸ்இசி வருது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட் அண்ட் டேனு ஒரு பேர். ஸோ இந்த 6 ஃபார்முலாஸ் அப்புறம் பண்ணால் எக்ஸசைஸ் 8.3 கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 8.4. 8.4 வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் 1, 2 and 3 இந்த 3 ஃபார்முலாஸில் இருந்தால் மற்ற ஃபார்முலாஸ்லாம் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இதுலேருந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும்னா இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போயிடுச்சா -1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும்னா இந்த பக்கம் இருக்க காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போயிடும். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இது செகண்ட் ஃபார்முலா. ஸோ tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 அப்படி எழுதிக்கலாம். இல்லைனா 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் இருக்க tan ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் வச்சுட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா. தேர்ட் வந்து 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ காட் ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு வேணும்னா கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் இருக்க 1 அந்த பக்கம் வச்சுட்டா மைனஸ். இப்படி இல்லைனா அந்த 1 ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் இருக்க காட் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 8.1 இருந்து 8.4 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், எல்லா சம்மே அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 9 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.